ஸோ எஸ் அந்த எலைட் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கரண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஐசிசி ட்ராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த WTC ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காக்கான WTC ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ண நம்மளோட ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 212 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோராக எடுத்திருக்காங்க ஆல் அவுட்டுக்கு. இதுக்கப்புறமா லேட்டரில் பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 138 வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸான ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 207 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா லேட்டரெலாம் நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 282 for 5 அந்த ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஐசிசி ட்ராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய அந்த மேட்சவே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிட்டாங்க. பவுமாவோடைய அந்த லெகசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் அஸ் எ கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்சை கூட வந்து பார்த்தீங்கன்னா தோக்காமல் தலை வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. அந்த லெகசி ஸ்டில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ககிசோ ரபாடாவுக்கு போயே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 செஷனுமே சேர்த்தே 2 இன்னிங்ஸும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ லுகிசானி இங்கிடியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. நிறைய விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரபாடாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கரமோடைய அந்த 130 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே போயிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கேப்டன் பவுமாவோடைய நாக்கு அந்த 66 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்து நாட்டியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். அண்ட் ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிசி ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. அந்த எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் ஆகுறாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோற்றுருக்காங்க. பட் இருந்தாலும் ஹாட் ட்ரை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நல்லாவே கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவோட கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிருக்கு. இந்த இடத்துல 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விளாண்டாங்க. லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோடைய அந்த அவார்டு கொடுக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவுமா கையில் அந்த ட்ராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பயங்கர ஈகர்னஸோட வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாகவே இருந்தாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இதோட நம்ம வீடியோ நிற்காது. நம்ம பசங்க வேறு இப்போ இங்கிலாந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே என்ன கூத்து நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டில் கண்டினியூஸாக இந்த சேனலில் வீடியோ வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நல்லா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. வீடியோஸ்லாம் இன்ஸ்டன்ட்டாக வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.